3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி முதல் நூற்றாண்டு வரை என்று தமிழக தொல்லியல் அறிஞர்கள் கணித்துள்ளார்கள். அதாவது கோவலன் கதை நடந்ததாக இளங்கோவடிகளால் சொல்லப்படும் அதே காலகட்டத்தைச் சேர்ந்தவை. இத்தகவல்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி யாதெனில், இன்றைய மதுரை மாநகரம் உருவாகி அதில் மக்கள் வாழத் தொடங்கிய காலம் தொட்டு வாழ்ந்த மக்கள் தங்கள் இடுகாடாக இப்பழங்கானத்தம் இடுகாட்டையே இன்று வரை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதே ஆகும். இன்றைக்கு மதுரையில் பல்வேறு சமூக மக்கள் லட்சக்கணக்கில் வாழ்ந்து வரும் நிலையில் இதில் மதுரையின் பூர்வீக குடிகளாக தொல்பழங்காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து வரும் மக்கள் யார்? பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவலன் பொட்டல் இடுகாட்டை அக்காலம் தொட்டு இன்று வரை பயன்படுத்தி வருபவர்கள் யார்? தமிழக தொல்லியல் துறை 1995ஆம் ஆண்டு வெளியிட்ட தமிழ்நாடு தொல்லியல் அகழாய்வுகள் என்ற நூலின் பக்கம் 44 கோவலன் பொட்டல் அகழ்வாய்வுகளை பற்றி குறிப்பிட்டுள்ளது. அச்செய்தி யாதெனில், மதுரை மாவட்டம் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் சாலையில் பழங்கள் நத்தம் மாடக்குளத்தின் ஒரு பகுதியாக கோவலன் பொட்டல் உள்ளது. இக்கோவலன் பொட்டல் பள்ளரின மக்களின் புதைவிடமாக உள்ளது என்பதேயாகும். அதாவது கோவலன் வெட்டி கொல்லப்பட்ட இடம் பழங்காலத்தில் மள்ளர்கள் என்றும் இன்றைக்கு பள்ளர்கள் என்றும் அழைக்கப்படும் சமூகத்தின் இடுகாடு என்பதை தமிழக அரசே உறுதி செய்துள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் ஆய்வாளர் கோவிந்தராசனார் தனது ஆய்வு நூலான கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தில் இப்பழங்கானத்தம் என்ற ஊரும் அங்கு உள்ள கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படும் இடுகாடும் பழங்கால மதுரை மாநகர் மக்களின் இடுகாடு என்று ஆய்ந்து எழுதியுள்ளார். ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வுப்படி பழங்கால மதுரை மாநகரின் பூர்வக்குடிகளே இவ்விடுகாட்டை பயன்படுத்தியிருக்க முடியும். அப்படியானால் இவ்விடுகாட்டை இன்றும் பயன்படுத்தும் பள்ளர்களே இம்மதுரை மாநகரின் பூர்வீக குடிகளாய் இருந்திருக்க வேண்டும். இதையே ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வும் தமிழக தொல்லியல் துறையினரின் ஆய்வும் நமக்கு விளக்குகின்றது. அது மட்டுமா, இக்கோவலன் பொட்டல் நமக்கு தரும் மற்றொரு வரலாற்று செய்தி யாதெனில், இப்பகுதி பள்ளர்கள் தங்களது முன்னோர்களே பாண்டியன் நெடுஞ்செழியனின் ஆணைக்கிணங்க கோவலனை கொலை செய்ததாக கூறும் செய்தி. இச்செய்தியின் மூலம் மதுரையைச் சுற்றி மாடக்குளம், பழங்கானத்தம், அனுப்பானடி, அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் போன்ற மதுரை புறநகர் பகுதிகளில் வாழும் இன்றைய பள்ளர்கள் ஒரு காலத்தில் பாண்டியர்களின் மதுரை அரண்மனையை ஒட்டி வாழ்ந்துள்ளதும் பாண்டியனின் படை மறவர்களாகவும் இருந்துள்ளதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இன்றைக்கும் மதுரையின் முக்கிய கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளிலும் மள்ளர்களான பள்ளர்களுக்கே முன்னுரிமையும் முதல் மரியாதையும் தரப்படுகிற செய்தி இப்பள்ளர்களே மதுரை மாநகரத்தை உருவாக்கிய குடும்பர்கள் என்பதையும் இவர்களே இம்மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன.
கொதித்ததாய்